வந்து ஒரு மாசம் தான் இருக்கிற சமயத்துல ஒரு கட்சியாக ஆரம்பித்து அதை வந்து ஒரு 5 வருடங்களுக்கு இழுத்துட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்த தேர்தல் தான் வந்து ஒரு இலக்கு அப்படிங்கிற போது ஒரு அரசியல் இயக்கமாக தொடங்குவது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. அதைத்தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு ஏற்கனவே அந்த வி த லீடர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால அதையே அடிப்படையாக வைத்து ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி இருக்கிறார். இது முழுக்க முழுக்க ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சி எப்படி செயல்படுமோ அப்படி இல்லாம முழுக்க முழுக்க ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிறது வந்து அடிப்படையிலிருந்தே மாற்று அரசியல். நீங்க இங்க வந்து எனக்கு பதவி வேணும், இந்த மாவட்டத்துக்கு நான் தலைவர், அந்த இதுக்கு நான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது முழுக்க முழுக்க ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலாக இருக்கும், காமன் மேன் பாலிடிக்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதற்கு வந்து இன்னும் முழு வடிவம் நம்மளுக்கு தெரியல. இவர் எப்படி செய்ய போறாரு, எப்படி செயல்பட போறாரு, இந்த இந்த அரசியல் இயக்கம் வந்து என்னவெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான இன்னும் வரைவு அறிக்கைகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம முழுமையா அதை பத்தி விமர்சிக்க முடியும். இப்போதைக்கு வந்து 2031, அதாவது 2031 கூட இல்ல, அடுத்த சட்டமன்ற தேர்தல் எப்ப வருதோ கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய கட்சி அவருடைய தலைமையில் போட்டியிடும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருக்காரு. அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதன் மூலமாக பாஜகவுக்கு, ஏன்னா இப்ப அவர் செய்யக்கூடிய இந்த சேர்க்கை, உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் வந்து எனக்கு தெரிந்து பாஜக இருந்து ஒரு 50,000 பேர் இப்போதைக்கு மெம்பர் ஆனாங்க அப்படி சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கு இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்படுமா? தோல்வி அப்படின்னு சொல்ல முடியாது சார், அது வந்து இழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த இழப்பை அவங்க வந்து தொய்வு, ஓகே சாரி, தொய்வு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும். ஏன்னா அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவர்கள் எத்தனையோ பேரு, அவங்க அத்தனை பேருமே வந்து திரும்பவும் நான் வந்து அண்ணாமலை வழிதான் என்னுடைய வழி அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்க பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதே சமயம் பாஜக வந்து இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, அடுத்து யாராவது தலைவரை மாத்த போறாங்களா, அவங்க வந்து எப்படி இந்த டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு இழப்பு ஏற்படும். கண்டிப்பா சார். தினமலர் நேயர்களுக்கு நீங்க பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார்.